அப்ப இந்த கோவர்தன மலைக்கு வந்து பூஜை நடக்குது. அப்ப இதை வந்து இந்திரன் பாக்குறாரு தன்னுடைய இடத்துல இருந்துட்டு. என்ன வந்து நமக்கு செய்ய வேண்டிய இது வந்து வேற இப்ப மலைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பிருந்தாவன வாசிகளுக்கெல்லாம் புத்தி கெட்டு போச்சா, ஒரு சின்ன பையன் பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு கோபம். அப்ப அங்க வந்து பாக்குறாரு. அவர் வந்து மறைஞ்சிருந்து பாக்குறாரு என்ன நடக்குதுன்னு. பார்த்தா அங்க அந்த எல்லாமே பூஜைகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த பூஜைகள் நடக்க ஆரம்பிக்கும் போதே கிருஷ்ணா என்ன பண்றாரு, தன்னை வந்து அந்த கோவர்த்தன மலைக்குள்ளே தன்னை வந்து அந்த சக்தியாக அங்க ஆவாகனம் பண்ணிக்கிறார். பகவானே அங்க போய் உட்கார்ந்துக்கிறார். இது வந்து மத்தவங்களுக்கு யாருக்கு தெரியாது. அப்போ இந்த கோவர்த்தன மலைக்கு பூஜை பண்ண பண்ண இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து அந்த மலையை எடுத்து சாப்பிடுறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, கிருஷ்ணா உள்ள இருக்காரு. அப்போ இதை எடுத்து சாப்பிட சாப்பிட அங்க தீர்ந்துட்டே இருக்கு. மேலும் மேலும் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல பார்க்கும்போது அங்க வீடுகள்ல இருந்து அத்தனையுமே காலி. இனி இனி செய்யணும்னா இனி லேட் ஆகும். ஆனா இருந்தாலும் சமைச்சது சமைக்காதது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இனி கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கேட்டுட்டே இருக்கேன், கோவர்தன் மலை கேட்டுட்டே இருக்கேன். ஆனா இது வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு இது அனுபவம் நடந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு அதிசயம். அப்ப கிருஷ்ணா சொல்றாரு என்னன்னு, பாத்தீங்களா இத்தனை காலம் வந்து நாம வந்து இந்திரனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தோம். இந்திரன் நமக்கு எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி எல்லாம் நேர்ல வந்திருக்காரா ஒன்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவத்தை கொடுத்துருப்பாரா? ஆனா பாருங்க இங்க வந்து கோவர்தன மலைக்கு நம்ம பண்ணவுமே பாத்தீங்கன்னா அவங்க நிஜமாவே எடுத்துக்கிறாரு. அதனாலதான் தீர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிருஷ்ணர் சொல்லவும் அதை அவங்க நம்பிக்கிறாங்க. அப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணா உள்ள இருந்துட்டு கேட்டுட்டே இருக்காரு. அப்போ இனியும் வேணும் இனியும் வேணும், அதுக்கு வந்து அங்க அணியோரான்னு சொல்லுவாங்க. அணியோரா அப்படின்னா எனக்கு இன்னியும் வேணும் இனியும் வேணும் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த அணியோரா அணியோரான்னு சொல்லி கிருஷ்ணர் அங்கிருந்து குரல் கொடுத்துட்டே இருக்காரு. அப்ப பாக்குறாங்க மக்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதுல பலராமருக்கு மட்டும் விஷயம் புரிஞ்சிருச்சு. ஓ கிருஷ்ணா உள்ள போயிட்டாரு, அது கேட்டுட்டு இருக்கிறதும் கிருஷ்ணர் தான். இதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல அங்க எல்லாமே காலியாக போகுது, இனி படைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அப்போ உடனே வந்து பலராமர் என்ன பண்றாரு, அங்க இருந்த ஒரு துளசி இலை வந்து அங்க ஒரு ஒரு கொத்து எடுக்கிறார். எடுத்து இந்தாங்க இதை வச்சு திருப்தி அடைவீராக அப்படின்னு சொல்லி கோவர்த்தன் மலைக்கு அதைய அர்ப்பணம் பண்றார். அர்ப்பணம் பண்ணமே அங்க கிருஷ்ணா வந்து அதை வாங்கி திருப்தி ஆயிக்கிறார். அப்புறம் மேற்கொண்டு எதுவும் கேட்கல. அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்போ இங்க இந்திரன் இந்த கடும் கோபத்துக்கு ஆளானார். ஏன்னா தனக்கு கிடைக்க வேண்டிய பூஜையை யாகத்தை தடுத்துட்டாங்க இந்த பையன் அப்படின்னு சொல்லி. ஆனா பிருந்தாவன வாசிகளும் புத்தி இல்லாம இப்படி அந்த சின்ன பையன் பேச்சை கேட்டு இப்படி மாறிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்றாரு, உடனே தன்னுடைய ஏவலாளியாக இருக்கக்கூடிய, அதாவது இந்திரனுக்கு வந்து பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா கர்வம் ஜாஸ்தி. ஏன்னா பொதுவாவே வந்து ஒரு அதிகாரம் புகழ் செல்வாக்கு இந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து அங்க என்ன வரும், அகங்காரம் வரும். அப்போ அந்த தேவர்கள் 33 தேவர்களுக்கு தலைவரா இருக்கக்கூடிய இந்திரனுக்கு வந்து அகங்காரம் வராம இருக்குங்களா? வரும் இல்லைங்களா? நல்லாவே வரும். அப்ப அந்த அகங்காரம், அதாவது இந்திரன் வந்து என்ன நினைச்சுக்கிறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரி நான் தான், 33 தேவர்களுக்கு நான் தலைவரா இருக்கிறேன், இது எல்லாமே என்னுடைய ஆட்சி கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாரு. நான் பகவானுடைய சேவகன் அப்படிங்கிற இதை வந்து அவரு மறந்துடுறாரு. ஆக்சுவலா வந்து ஒரு கம்பெனியில ஒரு பெரிய முதலாளி இருக்காரு அப்படின்னா, அதுல அந்த முதலாளிக்கு கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதுல மேல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் இருப்பாரு, கீழே சிப்பந்தியாக இல்ல தொழிலாளியாக இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. அதுல மேல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர் வந்து அந்த கம்பெனியே தன்னுதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அகங்காரத்தோட அவர் பரிமாற ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, அவர் வந்து மற்றவங்களை யாருமே அவர் மதிக்க மாட்டாரு. அவருக்கு தோணுன மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அந்த கம்பெனிக்கே தான் தான் எஜமானர் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். அதே மாதிரிதான் இந்திரனுக்கு வந்து பகவான் வந்து நிறைய அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்போ அதை வந்து இந்திரன் என்ன நினைச்சுக்கிறாரு, தான் தான் சக்தி உள்ள ஆளு, சக்தி உள்ள தலைவர்,
33 கோடி தேவர்களுக்கு தலைவரா இருக்கிறதுனால தான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாரு. அப்ப பகவான் வந்து என்ன நினைக்கிறாரு, இந்திரனுக்கு வந்து இது அகங்காரத்தை குறைக்கணும் அப்படிங்கறதுக்கு வேண்டியதே அவர்களுக்கு இந்த லீலையும் நடக்குது. அப்போ அந்த ஒரு மமதையில இந்திரன் என்ன பண்றாரு, சாமவர்த்தகா அப்படின்னு சொல்லி ஒரு மேகம். ஏன்னா இந்திரன் வந்து மழைக்கு அதிபதி. அப்போ அந்த மழை பெய்யணும் அப்படின்னா அதுக்கு மேகங்கள் வேணும். அந்த மேகங்கள்லயே வந்து மிகப்பெரிய ஒரு மேகம், அது வந்து எப்படின்னா ஊழிக்காலம்னு சொல்லுவாங்க. ஊழிக்காலம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அழியக்கூடிய காலம், கலி, அதாவது கடைசியில அழியக்கூடிய காலம் வரும் இல்லைங்களா? அந்த காலகட்டத்துல அடிக்கிற மழை இருக்குங்களே, அந்த மழையிலேயே வந்து எல்லாமே நாசமாய் போயிருமா. அதாவது அது வெறும் தண்ணி மட்டுமே வராது, வெறும் தண்ணி மட்டுமல்ல, அது வந்து விழக்கூடிய அந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணி, அது அப்படியே அந்த ஒவ்வொரு சொட்டுனாலையுமே வந்து எல்லாமே அழிஞ்சிட்டு வருமா கொஞ்சம் கொஞ்சமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு, அளவுல சைஸ்ல பெருசா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிராப் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு உலக்க வந்து அடிச்ச மாதிரி இருக்குமா, அவ்வளவு பெருசா இருக்கு மழைத்துளி. இந்த யானையினுடைய துதிக்கை மாதிரி இருக்குங்கிறாங்க. அப்ப அந்த உலக்கை அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மழைத்துளி மேல இருந்து வந்து ஒருத்தர் அடிச்சதுன்னா, இங்க நம்ம பாக்குற சாதாரணமா திடீர்னு நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு பெரிய மழை பேஞ்சிச்சுன்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கல்மாரி மழை அப்படின்னு சொல்லி. அங்கிருந்து பனிக்கட்டிகளா விழுகும். அது தலை மேல ஒண்ணு விழுந்ததுன்னா போதும், வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. உடனே அது வலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கு தப்பிச்சுட்டு குடை வச்சுக்குவோம், வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்னு நினைப்போம். இது எல்லாமே அனுபவத்துல நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த உலக்கை அளவுக்கு அந்த ஒரு மழை வருதுன்னா அது எப்படி இருக்கும், அது எவ்வளவு பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சாமவர்த்தக மேகம் அப்படிங்கிற மேகத்தை வந்து அந்த இந்திரன் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, நீ வந்து அங்க விருந்தாவனத்துக்கு போய் அந்த விருந்தாவனம் மொத்தத்தையுமே மழையால, மழை பெஞ்சு நாசம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. உடனே வந்து சாமவர்த்தக மேகம் வந்து உடனே இந்திரனை வணங்கி அவர் வந்து பிருந்தாவனத்துக்கு போறாங்க. பிருந்தாவனத்துக்கு போய் பெரிய மழை, அவங்க வந்து பிருந்தாவன வாசிகள் இந்த மாதிரி மழையை பார்த்ததே இல்லை, அந்த அளவு பெரிய மழை. அப்ப நினைச்சுக்கிறாங்க, பெரிய நாசகார மழையா இருக்க மாட்டிருக்கு, இப்படி ஊத்திட்டு இருக்கே. அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு ஒதுங்கறக்கு இடம் இல்லை, பசுமாட்டுகளுக்கு இடம் இல்லாம போச்சு, இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்படி மக்கள் வந்து அவதிப்படுறது பார்த்ததுமே கிருஷ்ணருக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இது வந்து இந்திரனுடைய வேலை, இந்திரனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து அதுக்கு மேல வந்து பிருந்தாவன வாசிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணா இருக்கு கிருஷ்ணருக்கு. ஏன்னா கிருஷ்ணரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவங்க, கிருஷ்ணா அவசிய ரட்சிபே அப்படின்னு சொல்லுவாங்க பாகவத்துல. கிருஷ்ணர் கண்டிப்பாக என்னை காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க. அப்ப அந்த மாதிரி நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களை வந்து நம்ம கைவிட்ட முடியாது. அதுக்காக பகவான் என்ன பண்றாரு, அந்த கோவர்தன மலை, அந்த ஒரு காரணத்துக்காக தான் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணதுனால்தான் இந்திரனுக்கு கோபம் வந்திருக்கு. அதனால என்ன பண்றாரு, அந்த கோவர்தன மலைய தூக்கி நாம அது வந்து இவங்க மக்களை எல்லாம் காப்பாத்திடலாம், அது கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த கோவர்தன மலையை தூக்குறது அப்படின்னா நாம் சொல்றோம் கிருஷ்ணா மலையை தூக்கிட்டாரு அப்படின்னு. ஆனா அவர் ஏதோ வந்து மூட்டை தூக்குற மாதிரியோ ரொம்ப கஷ்டப்பட்டோ அப்படியெல்லாம் தூக்கலையாம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நாய்க்குடைன்னு சொல்லுவாங்க, காளான், அது வந்து கையை தொட்டு இப்படின்னா வந்துடும், மண்ணுக்குள்ள இருக்கும். ஆனா கையில இதை இப்படின்னு தொட்டு இப்படின்னு எடுத்தா வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப வேரெல்லாம் வந்து பெருசா ஆழமா போயிருக்காது, மேலோட்டமா தான் இருக்கு. அப்ப இப்படின்னு எடுத்த உடனே வந்துடும். அப்ப அதை வந்து எடுக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு பெரிய ஒரு எஃபர்ட்டும் தேவையில்லை, அது எப்படின்னு போய் எடுத்தாலே வந்துடும். அப்ப அந்த மாதிரி ஒரு நாய்க்குடைங்கிற காளான எப்படி எந்த விதமான ஒரு முயற்சி இல்லாம ஒருத்தனால எடுக்க முடியுமோ, அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து என்ன பண்றாரு, அந்த கோவர்தன மலையை அவர் எடுத்துடுறாரு. எடுத்து வந்து தன்னுடைய சுண்டு விரல்லையே தூக்கிடுறாரு, இடதுகை சுண்டு விரல்ல தூக்கி நிறுத்துறாரு. அப்போ அந்த இடதுகை சுண்டு விரல்லையே தூக்கி நிறுத்துறாரு. பாக்குறாங்க, மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, என்ன கிருஷ்ணா வந்து என்ன மாயாஜாலம் பண்றாரா, என்ன இவ்வளவு பெரிய கோவர்தன மலையை வந்து வெறும் சுண்டு விரலால தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு சின்ன பையன்,
கிருஷ்ணர் வந்து சின்ன பையன். ஆனா லீலைகள் நிறைய செய்யறாரு, சில அதிசயமான விஷயங்கள்லாம் பண்றாரு. ஆனா முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர், அவர் எல்லா சக்தியும் உடையவர் அப்படிங்கிற மாதிரியான புரிதல் எல்லாம் அவங்களுக்கு இல்ல. அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த சின்ன பையனால நம்மளை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு யோசனை பண்றாங்க. கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அந்த கோவர்தன மலையின் இப்படி சுண்டு வரல தூக்கிட்டு, எல்லாரும் வாங்க இதுக்கு கீழே வந்துருங்க, எல்லாரும் வந்தீங்கன்னா மலைக்கு காப்பாற்றப்படலாம், மழையினால பாதிப்பு இல்லாம இப்ப காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாம் வர்றாங்க. ஆனா எல்லாரும் கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் வர்றாங்க. ஏன்னா கிருஷ்ணா மேல நம்பிக்கை இல்லை. இங்க சின்ன பையன் பேச்சு கேட்டுட்டு நம்ம உள்ள வந்து மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தயங்கி தயங்கி தான் வர்றாங்க. ஆனா கிருஷ்ணா என்ன பண்றாரு, இல்ல இல்ல வாங்க, நான் இருக்கிறேன், உங்களை காப்பாத்துறேன், வாங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பண்ற, அங்க வந்து ஒரு பெரிய பாறை ஒண்ணு இருக்கு. அந்த பாறை மேல ஏறி நின்னுக்கிறாரு. அந்த இதை மலையை தூக்கி, ஏன்னா அவங்களுக்கு நிறைய இடம் வேணும், ஸ்பேசிஸா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி என்ன பண்றாரு, அப்படி பாறை மேல ஏறி நின்று அதுக்கு தூக்குறாரு. அப்ப அங்க அவங்களுக்கு போதுமான இடம் ஆயிடுச்சு. எல்லாம் வந்து வந்து நின்றுட்டே இருக்காங்க. நின்றுட்டு இருக்காங்க. இதுல கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. சுபலா, மதுமங்கள், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஸ்ரீதாமா, கிருஷ்ணரோட எப்பவுமே ஒன்னா இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள், அவங்க எப்பவுமே இந்த ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்களாம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் கையில வச்சுட்டு இருந்த குச்சிய இப்படி மேல அதுக்கு இந்த மலைக்கு கொஞ்சம் முட்டு கொடுத்து, நாங்களும் சேர்ந்துதான் தூக்கிட்டு இருக்கோம், கிருஷ்ணர் மட்டும் தூக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வேடிக்கைகள் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணருக்கு இது எல்லாம் தெரியுது. அப்ப உடனே என்ன பண்றாரு கிருஷ்ணா, இந்த பசங்களுக்கு வந்து, அதாவது அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு சரிசமமா அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. சரி அப்படின்னா நீங்களும் சேர்ந்தான் தூக்குறீங்க, சரி நீங்களே கொஞ்ச நேரம் தூக்கிட்டு இருங்க, நான் வந்து விரல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிருஷ்ணா கீழே கொண்டு வர்றாரு. ஆனாலும் உடனே வந்து அந்த குச்சிகள்ல உடைஞ்சு, அவங்க பசங்க வச்சுட்டு இருந்த குச்சிகள்ல உடைஞ்சு, உன்னை கிருஷ்ணா 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 காப்பாத்து 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 கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்ப கிருஷ்ணா பழையபடி அந்த மலையை தூக்குறாரு. மலையை தூக்குந்த எல்லா பசுமாடுகள், கோபர் கோபியர்கள் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பானதா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டே இருக்காங்க. ஆனா இந்த இடம் வந்து மலையினுடைய இது வந்து பத்தாதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா கிருஷ்ணர் வந்து எல்லாத்திலுமே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அன்லிமிட்டெட். இதுலயுமே அளவிட முடியாதவர் இல்லைங்களா, அவருடைய சக்திகள், ஆற்றல் எல்லாமே அளவிட முடியாது. அப்படிங்கிறப்போ அவர் அந்த சுண்டு விரல்ல தூக்குந்துமே என்ன ஆகுது, அவருடைய விரல் பட்டதுமே அந்த கோவர்தன மலை அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போதும். எவ்வளவுக்கு தேவைக்கோ அவ்வளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இனி எத்தனை கோடி பேர் வந்தாலும் சரி அது வந்து காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கு. ஏன், கிருஷ்ணா உள்ள இருக்காரு கோவர்தன மலைக்குள்ள. ஒரு பக்கம் வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணா கையில தூக்கிட்டும் இருக்காரு, உள்ளேயும் இருக்கார் வெளியும் இருக்கார். அப்போ அதனால அந்த கோவர்தன மலை தன்னுடைய பக்தர்களை எல்லாமே காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக அது அப்படியே கிருஷ்ணருடைய விரல் பட்டதுமே புலகாங்கிதம் ஆயிடுச்சான். ஆகி அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போய்தான். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அது கல்லா மண்ணா பேப்பரா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு ஆத்மா அதுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னாவே அதுக்கு வந்து சக்தி வந்துடும், உணர்வு வந்துடும். இப்போ இந்த உடல் இருக்கு அப்படின்னா அந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கு, ஆத்மா இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு உடல்ல வந்து ஒரு ஒரு ஓட்டம் இருந்துட்டு இருக்கு, ஒரு உணர்வு இருந்துட்டு இருக்கு. நம்ம தொட்டா அதை புரிஞ்சுக்க முடியுது, கிள்ளுனா வலிக்குது, இந்த மாதிரி உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. இதே வந்து ஒரு டேபிளோ சேரோ இந்த மாதிரி ஒரு கல்லோ மண்ணோ நாம் போய் இதைய எடுத்து கையாளும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த விதமான உணர்வு இருக்கிறது இல்லை. இதே ஒரு மனிதனை ஒரு ஒத்த கையில பிடிச்சி தூக்கணும் அப்படின்னு என்ன ஆகும், அவங்க வந்து சண்டைக்கு வருவாங்க. ஆனா ஒரு சேரை நம்ம எடுக்கிறோம், அது எந்த விதமான இது ரியாக்ட் பண்றது இல்லை. காரணம் என்ன, அது வெறும் ஜடம், அதுக்குள்ள உயிர் இல்லை, ஆத்மா இல்லை. அப்போ ஆத்மா இல்லாததுனால என்ன ஆகுது, அங்க உணர்வு இல்லை. உணர்வு இல்லாததுனால அது வந்து நம்ம கூட ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை. அங்க கோவர்தன மலை வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. எப்படி, அப்படியே அதை தன்னை விரிவுபடுத்திட்டே போகுது. அங்க பாத்தீங்கன்னா அந்த மழை நீர் வந்து எல்லாமே வடிஞ்சு அப்படியே அந்த பக்கம் போயிருதான், ஒரு சொட்டும் கூட உள்ள வரல.
அப்போ இப்படியே 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் 7 நாள் ஆச்சு. 7 நாள் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டே நான் ஸ்டாப்பா பெஞ்சிட்டு இருக்கு. எப்படி நம்ம கொரோனா டயத்துல வந்து லாக்டவுன் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம அடைஞ்சிருக்கோம். யாருமே வீட்டை விட்டு வெளியே வரல. அதே மாதிரி அந்த 7 நாட்கள் பகவான் வந்து அவங்க எல்லாரும் அதுக்குள்ளேயே இருக்கிற அளவுக்கு அவர் வசதி பண்ணி கொடுத்தாரு. அப்ப மக்கள் அங்க இருந்துட்டு இருந்தாங்க. இது ஆக்சுவலா வந்து வேடிக்கையா சொல்லுவாங்க. இந்திரன் வந்து அந்த கிருஷ்ணருடைய பக்தர்கள் அவர் எல்லாமே வந்து பிரிக்க பார்த்தாரு. ஆனா வந்து மழை மூலியமாக அவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதே வந்து பிரம்மதேவர் பற்றி சொல்லுவாங்க. பிரம்மதேவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து அந்த நண்பர்களை எல்லாம் பசுமாடுகளை எல்லாம் திருடிட்டு போயிட்டாரு. அங்கு அவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ இந்த 2 பேருமே அதுக்கான குற்ற உணர்வுகளோடு இருக்காங்க. இங்க இந்திரன் அதே மாதிரிதான். இந்த 7 நாள் ஆச்சு. 7 நாளா வந்து அவங்க எந்த விதத்திலும் அவங்க பாதிக்கப்படல அப்படின்னு உடனே இந்திரனுக்கு வந்து சரி என்னதான் நடக்குது போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வர்றாரு. வந்து பார்த்தா யாருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அவங்க வாட்டுக்கு 7 நாளும் இருந்திருக்காங்க. இந்த 7 நாள்லயுமே பாத்தீங்கன்னா அவங்க கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஏன்னா இப்ப நம்ம வீட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய எடுத்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை செய்யக்கூடிய சேஷ்டைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தையோட விளையாடுறதே நமக்கு டைம் தெரியாம போயிட்டே இருக்கும். டைம் போறதே தெரியாது. அப்போ அதே மாதிரி அது சாதாரணமா நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குழந்தைக்கே அப்படின்னா பகவான் முழுமுதற் கடவுள். அந்த பகவான் அப்படின்னாவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்னது 6 விதமான ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்டவர். 6 விதமான ஐஸ்வர்யங்களை கொண்டவருங்கிறது அல்ல, 6 விதமான ஐஸ்வர்யங்களை முழுமையாக கொண்டவர். அழகுன்னு அழகு, கிருஷ்ணருக்கு மேல அழகு இல்லை. அறிவுன்னு அறிவு, கிருஷ்ணருக்கு மேல அறிவு இல்லை. செல்வம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு மேல செல்வந்தர் இல்லை. அப்புறம் அதே மாதிரி வீரம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு மேல வீரம் இருந்தவங்க யாரும் இல்லை. கிருஷ்ணருக்கு மேல தியாகம் செய்யக்கூடியவங்க யாரும் இல்லை. இந்த மாதிரி எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு மேல யாருமே இல்லை. காரணம் என்னன்னா அதனால்தான் முழுமையாக பெற்றவர். வந்து நம்மளையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே வந்து அழகா இருக்கணும்னு தோணும். எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல அழகாத்தான் இருப்போம். ஆனா அது எத்தனை நாட்களுக்கு இருக்கு இந்த அழகு? குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அப்புறம் முதுமை ஆக ஆக என்ன ஆகுது, அந்த அழகு போயிருது. அப்புறம் அதே மாதிரி செல்வம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். இந்த ஒண்ணு அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நாம் அந்த செல்வத்துக்கிட்ட இருந்து பிரிஞ்சிருவோம், இல்ல செல்வம் நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடும். இது 2ல ஏதோ ஒன்று நடக்கும். இந்த மாதிரி எல்லாமே அந்த 6 ஐஸ்வர்யங்களுமே கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் நிரந்தரமாக முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அந்த முழுமையான ஒரு அழகு உள்ள அப்படிங்கிறதுனால தான் கிருஷ்ணா அப்படின்னா ஆகர்ஷண சக்தி உடையவர், எல்லாரையுமே ஆகர்ஷிக்கக்கூடியவர். மதன மோகன அப்படின்னு சொல்லுவாங்க. மதன மோகன மன்மதனையே மயக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். உலகத்திலேயே வந்து அழகானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மன்மதனாமா. அந்த மன்மதனே வந்து கிருஷ்ணரை கண்டு மயங்கிட்டாரு அப்படின்னா அப்புறம் எவ்வளவு அழகா இருப்பார் கிருஷ்ணா. நம்ம வந்து இப்போ போட்டோக்கள்ல பாக்குறதோ இல்ல கோயில்கள்ல விக்கிரகங்கள் மூலியமா பாக்குறதோ அதுக்கே நமக்கு வந்து கொள்ளை அழகா இருக்கு. ஆனா நேர்ல பார்க்கும்போது இதுல பார்த்த மாதிரியாவே இருக்கும். நேர்ல பார்க்கும்போது அந்த கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அதையெல்லாம் வந்து நம்ம வர்ணிக்கவே முடியாது. அதுக்கு வர்ணனைகள் எல்லாமே வந்து பாகவத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வர்ணனைகள் பிரகாரம் பகவானை நம்ம தரிசனம் செய்யணும் அப்படின்னா அது கிருஷ்ண பக்தி மூலியமா மட்டும்தான் முடியும். கிருஷ்ண பக்தி மூலியமா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த சாதனான்னு சொல்றோம் இல்லைங்களா, பக்திக்கான பயிற்சிகள் நம்ம செஞ்சு அதுக்குண்டான பக்குவத்தை நாம அடைய முடியும். இல்லாட்டி வந்து நம்ம கிருஷ்ணரை தரிசிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதா. அப்போ அந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து 7 நாள் வந்து கிருஷ்ணர் கூடவே இருக்கிறாரு. கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். அந்த பசுமாடுகளானாலும் சரி, கண்ணுக்குட்டிகளானாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய கோபர்கள் கோபியர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கிருஷ்ணரையே வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருப்பாங்களாம். அப்ப அந்த 7 நாட்கள் போனவே தெரியலையாம். அப்போ உடனே வந்து இந்திரன் வந்து இந்த இதை பார்த்துட்டு ஓ சரி ஏதோ தவறு பண்ணிட்டோம் நம்ம. வந்து இருக்கிறது வந்து சாதாரண சின்ன பையன் நினைச்சோம். ஆனா அவர் வந்து பகவான் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அப்படிங்கிறது வந்து
புரிஞ்சிட்டாரு. உடனே வந்து இந்திரன் என்ன பண்றாரு, அங்கிருந்து வர்றார். நேர்ல கிருஷ்ணரை தரிசிக்கிறதுக்காக வர்றார். இந்த மழையெல்லாம் நிறுத்தியாச்சு, மழை நின்னு ஓஞ்சாச்சு. எல்லாமே வந்து எல்லாரும் அவங்கவங்க வீட்டுகளுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, எல்லாருமே நீங்க வெளியே வாங்க, இந்த மலையை மறுபடியும் கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, கிருஷ்ணா நீங்க முன்னாடி போங்க கிருஷ்ணா, நாங்க உங்க பின்னாடியே வர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சொல்றாங்க. இல்ல இல்ல நீங்க எல்லாரும் தான் போகணும், நான் முதல்ல போயிட்டுனா அந்த மலை கீழே விழுந்துரும், நீங்க மலை கீழே மாட்டிக்குவீங்க, அதனால நான் பிடிச்சிட்டே இருக்கிறேன், நீங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரா இல்ல வெளியே போயிருங்க, மலைக்கு வெளியே போயிருங்க, நான் இப்ப பாதுகாப்பா இந்த மலையை இறக்கி வச்சிடுறேன் அப்படிங்கிறாரு கிருஷ்ணா. அப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப இந்த எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த மலையை இறக்கி வச்சாச்சு. வைக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இந்திரன் வந்து ரொம்ப ஒரு சங்கோச்சத்தோட வர்றாரு. வெக்கப்பட்டு வர்றார். என்ன இப்படி ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோமே, இருக்கிறது வந்து பகவான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது தெரியாம நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம நடந்துட்டது வந்து திருவிள்ளைத்தனம், அறியாமை அப்படின்னு சொல்லி சொல்றார். நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, வெக்கப்பட்டுட்டே நேரடியா வர பயந்துக்கிறார். அப்ப உடனே கூடவே வந்து சுரபி பசுவும் வர்றாங்க. சுரபி பசு எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, இங்க இந்த 7 நாள் அங்க இருக்கக்கூடிய அந்த பசுமாடுகளை எல்லாம் வந்து காப்பாத்தி இருக்கார் கிருஷ்ணா, எந்த விதமான இடைஞ்சல் இல்லாம. ஏன்னா அங்க ஹரே கிருஷ்ணா. சரிங்க பிரபு. சரிங்க பிரபு. சரிங்க பிரபு. இது வேலை செய்யல, சரி எனக்கு தெரியுது ஆகல. என்னது வேற கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. என்ன மாதாஜி, யாரும் என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. ஹரே கிருஷ்ணா, மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதுங்களா? கேக்குதுங்க பிரபு. அவங்க வேற யார் கூட பேசுறாங்கன்னு நினைக்கிறேங்க பிரபு. ஓகே 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 ஓகே. அப்போ அங்க சுரபி பசு வந்து அந்த எல்லா பசுக்களுக்கும் அவங்க தலைவர் இருக்காங்க கோலோகத்தில். ஹரே கிருஷ்ணா. சுகந்தி மாதாஜி, நீங்க வந்து உங்களை மியூட் பண்ணிக்காங்க. ஓகே, தேங்க்யூ. அப்போ அந்த ஒரு நன்றிக்காக வந்து கிருஷ்ணருக்கு நன்றி சொல்றதுக்காக வந்து அங்க சுரபி பசும் வர்றாங்க. ஏன்னா கூட ஒரு ஆளும் வேணும்னு இங்க இவர் இந்திரன் வந்து கூட கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்திரன் வந்து உடனே வந்து கிருஷ்ணர்கிட்ட சாஸ்தாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. நான் வந்து இது தெரியாம பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கோ, நீங்க முழுமுதற் கடவுள்னு தெரியாம போச்சு, நான் சாதாரண ஒருத்தராக நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப நான் வந்து அறிவு எனக்கு வந்துருச்சு, நீங்க தான் முழுமுதற் கடவுள்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிறதுல, அதாவது அந்த பிரார்த்தனைகள்ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பான பிரபுவே, இந்திர யாகத்தை ஆயர்கள் நடத்துவதை நீர் தடுத்து நிறுத்திய போது பதவி காரணமாக கர்வமடைந்திருந்த நான் என்னை நீர் அவமதித்ததாக கருதினேன். யாகத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த படையல்களை நீர் அனுபவிக்க விரும்பினீர் என்று தவறாக எண்ணினேன். கோவர்தன பூஜை என்ற பெயரால் எனக்கு வரவிருந்த லாபத்தை நீர் பெற விரும்பியதாக தவறாக எண்ணினேன். இப்போது உமது கருணையால் நீர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்பதையும் பௌதிக தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் அறிகிறேன். பாத்தீங்களா, அவர் வந்து இந்திரன் அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர், அவருக்கே வந்து அந்த மாயை வேலை செஞ்சிருக்கு. எதன் மூலியமாக? அகங்காரத்தின் மூலியமாக. அப்ப இதுல வந்து இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது, இந்திரனுக்கு மட்டுமல்ல. நம்ம வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு குட்டி இந்திரன்களா தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது வீட்டுக்குள்ள ஒரு இந்திரனா இருந்தாலும் சரி, நாட்டுக்குள்ள இந்திரனா இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்கவங்க இடத்துல தன்னை பெரிய நபர்களாக, பெரிய ஆட்களாக நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா வந்து அது கிருஷ்ணா வந்து அது அந்த மாதிரியான இதுல நமக்கு இந்த புராணங்கள் மூலியமா தான் நமக்கு சில போதனைகளை கொடுக்கிறார், உபதேசங்களை கொடுக்கிறார். எல்லாருமே வந்து தன்னை அந்த மாதிரி நினைச்சுக்க கூடாது. ஆக்சுவலா வந்து இந்திரனுக்கு வந்து ஏதாச்சும் அதிகாரம் இருக்கா? இல்ல. இது வந்து கிருஷ்ணா கொடுத்து அதை பரிபாலிக்க சொல்றாரு, அதுக்காக அவர் இருக்கிறாரே ஒழிய அவருக்கு வந்து முழு அதிகாரமோ அந்த மாதிரி முழு சுதந்திரமோ எதுவுமே இல்லை. அதனால்தான் பகவத்கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக
அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தானே கர்த்தா அப்படின்னு சொல்லி அகங்காரம் உள்ள ஆத்மா நினைச்சுக்குது அப்படின்னு. அப்ப இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு அது எதை வச்சு சொல்றது? இயற்கைன்னா என்ன? பின்னாடி இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு ஆபரேட்டர் இல்லாமையே, ஒரு டைரக்டர் இல்லாமையே நடந்துட்டு இருக்கா? அப்படி அல்ல. இயற்கையாக நடக்குதுன்னா கிருஷ்ணா அந்த மாதிரியான சிஸ்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அது கிருஷ்ணருடைய கருணையினாலையும் கிருஷ்ணர் இயக்குவதாலையும் அது நடந்துட்டு இருக்கு. அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி கிருஷ்ணர் எல்லாத்துக்குமே சூத்திரதாரியாக எஜமானராக இருந்து நடத்திட்டு இருக்காரு. அப்போ அதுல ஒருத்தரை ஒரு கருவியாக அந்த இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு போஸ்ட் அவருக்கு பதவி கொடுத்து அங்க தேவேந்திரனை உட்கார வச்சுக்கிறாரு. ஆனா தேவேந்திரன் தன்னை என்ன நினைச்சிட்டாரு? எல்லாத்துக்கும் தான் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், தான் கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்ப அந்த அகங்காரம் முடித்த அந்த இந்திரனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல பகவான் இந்த மாதிரியான ஒரு லீலையும் ஏற்படுத்தினார். அப்போ அந்த இதை இந்திரன் இதை உணர்ந்துட்டார். உணர்ந்து நீங்க முழுமுதற் கடவுள், நீங்க 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா இந்த 3 குணங்களுக்கு உட்பட்டு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி மாயை வேலை செய்யும். ஏன்னா நாம இருக்கிறது எங்க? இந்த பௌதீக உலகத்துல. இந்த பௌதீக உலகத்துல 3 குணங்களினுடைய ஆட்சி இருக்கு. அதனுடைய தாக்கம் நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தீ எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல போகும்போது என்ன ஆகும்? நம்ம தீக்குள்ளேயே போக வேண்டாம், கொஞ்சம் பக்கமா நெருங்கி போகும்போது என்ன ஆகும்? அந்த தீயினுடைய வெப்பம் கண்டிப்பா நமக்கு பாதிக்கும், கொஞ்சமாவது சூடு அடிக்கும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த பௌதீக உலகம் 3 குணங்களினுடைய இயற்கையாக இருக்கிறது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். அப்போ இங்க இருக்கிறதுனால நாம் அதோட ரியாக்ட் பண்ணலினாலும் கூட அதனுடைய தாக்கம் நம்மை பாதிக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஏன்னா கிருஷ்ணா சொல்றதும் கூட அந்த பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அப்படிங்கிறத சொல்றாரு. குணை, அந்த குணங்களால சாதாரண இதை நடக்கிறத குணங்களால தான் அதுக்கு கர்த்தா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குணங்கள் படாதபாடு படுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த குணங்களினுடைய ஆதிக்கத்தில் நாம் இருக்கிறதுனால்தான் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை செய்யறது இல்லை, செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான பல குழப்பங்கள், ஒரு தெளிவில்லாத சிந்தனை, இது எல்லாமே நமக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த 3 குணங்களுக்கு சம்பந்தம் இல்லாம விலகி நாம் இருக்கணும் அப்படிங்கிறத, அந்த மாதிரி விலகி இருக்கும்போது ஞானம் கிடைக்கும். அப்ப இங்க இந்திரன் என்ன சொல்றாரு? உமது கருணையால் பகவான் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதும் கூட எப்படி தெரிஞ்சுட்டாராம்? அவருடைய கருணையால் தான் தெரிஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுதான். அதாவது இது நம்ம இந்த தாமோதர லீலையிலையும் கூட ஆச்சாரியர்கள் என்ன விளக்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த தாமோதர லீலையில கிருஷ்ணரை வயிற்றுல கட்டும்போது ஒவ்வொரு தடவையுமே அந்த கட்ட முயற்சி பண்ணும்போது ஒரு கயிறு கட்டுறதுக்கு முடியாம 2 விரல் அளவு பத்தாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேற ஒரு கயிறு கொண்டு கட்டி அதோட சேர்த்து முடிச்சு போடலான்னு பார்த்தா அப்பவுமே 2 விரல் அளவுக்கு பத்தல. அப்ப வீட்டுல இருக்கிற கயிறு எல்லாமே ஒவ்வொன்னா கொண்டுட்டு அங்க கட்டினாலும் போல கடைசியில் பார்த்தா 2 விரல் அளவுக்கு அது கட்ட முடியல, பத்தாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன விளக்க சொல்றாங்க அப்படின்னா, கட்டணும் அப்படின்னா கிருஷ்ணரை ஒண்ணு அவர் கருணை இருந்தா மட்டும்தான் முடியும், இன்னொன்னு நம்முடைய முயற்சியும் இருக்கணும். அப்படின்னா கிருஷ்ணரை கட்டுறதுங்கிறது முயற்சி அல்ல, கிருஷ்ண பக்தியில நாம் எந்த மாதிரி முயற்சி பண்றோம் அப்படிங்கிறத கிருஷ்ணா பார்த்துட்டே இருப்பார். அப்படி நம்முடைய முயற்சிகள் எல்லாமே உண்மையாவே யதார்த்தமானதாக இருந்துட்டுது அப்படின்னா, உண்மையாகவே இருந்துட்டுது அப்படின்னா கிருஷ்ணர் அவருடைய கருணையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப இந்த 2 சேர்ந்தா மட்டும்தான் பக்தியில முன்னேற முடியும். பக்தியினுடைய தாத்பரியங்களை உள்ளபடி நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எத்தனையோ பேர் பகவத்கீதைக்கு விளக்கங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா பிரபுபாதரால மட்டும்தான் இந்த புத்தகத்துக்கு இப்படி ஒரு கம்பீரமான பேரே வைக்க முடிஞ்சது. பகவத்கீதை உண்மை உருவில். வேற யாரும் வைக்க முடியாது. ஏன் வேற யாரும் வைக்கல அப்படின்னா அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. வேறு பகவத்கீதை, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுல தான் அவங்க சிந்திச்சிருக்காங்க. ஆனா பிரபுபாதர் தான் பாக்குறாரு, அவங்க எல்லாருமே எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அபத்தமா இருக்கு, கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை அவங்க சொல்லல. அப்ப அதனால அவர் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, பிரபுபாதர் என்ன சொல்றாரு, பகவத்கீதை உண்மை உருவில்.
அதனால பிரபுபாதருக்கு கோடானு கோடி தடவை நம்ம நன்றி சொன்னாலும் பத்தாது. நாளைக்கு பிரபுபாதருடைய மறைந்த தினம். அது எல்லாருமே பக்தர்கள் விரதம் இருந்து கொண்டாடுவாங்க. விரதம் இருக்க முடியாதவங்க பரவாயில்ல, அவங்க ஜெபம் பண்ணலாம். பிரபுபாதருடைய புத்தகத்தை நம்ம நிறைய படிக்கலாம். ஏன்னா பிரபுபாதருடைய புத்தகங்கள் மூலியமாக நமக்கு எல்லா விதமான ஞானம் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நமக்கு யாரு இவ்வளவு எடுத்து சொன்னது, இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நமக்கு நம்ம செஞ்ச ஒரு அதிர்ஷ்டம் தான் பிரபுபாதரனுடைய உபதேசங்கள் நமக்கு டைரக்டா நமக்கு கிடைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சம்பந்தத்தில் இருக்கிறோம். இஸ்கான் மூலியமாக நம்ம அந்த சம்பந்தத்தில் இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி பிரபுபாதர் அந்த கிருஷ்ணா என்ன சொன்னாரோ அதே ஞானத்தை கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம கொண்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி கிருஷ்ணர் அங்க அவருடைய கருணையையும் கொடுத்தால் மட்டும்தான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணர் அச்சிந்தைய, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். நம்முடைய சிந்தனைகளால நம்ம அவர் ஒரு கால்குலேஷன்ல கொண்டுட்டு வர முடியாது. அப்ப இது எல்லாமே ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம பிளைனா செஞ்சா போதும் அப்படிங்கறதுதான். அதுக்கு விளக்கங்கள் கேட்கறதோ லாஜிக் பாக்குறதோ இதுல எதுவுமே தேவையில்லை. ஏன், லாஜிக் எல்லாம் ஒரு கட்டத்துல வேலை செய்யாது. லாஜிக் எல்லாம் ஒரு ஆரம்ப நிலைக்கு ஓகேவே ஒழிய உன்னதமான பக்தி அப்படின்னு வரும்போது அங்க லாஜிக்கே இருக்காது. அதாவது லாஜிக்னு பாத்தீங்கன்னா அப்படி கிருஷ்ணர் மலையை தூக்குனாரு அப்படிங்கிறது லாஜிக்கே இல்லையே. சுண்டு வரல தூக்குனாரு அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் லாஜிக்கு அப்பாற்பட்டது. அப்ப பக்தி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதருக்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதே மாதிரி தான். தனி மனிதரா இருந்தாலும் நான் சாமானியன் தான், ஆனாலும் பக்தியில உயர்ந்து வரும்போது ஒவ்வொருத்தருக்குமே எல்லாருக்குமே அந்த அனுபவங்களை பகவான் கொடுப்பார். நம்ம நம்பவே முடியாது நம்மளுடைய காரியங்கள் பகவான் அந்த நாம நடந்து செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய முள்ளு கல்லு எல்லாம் தள்ளி விட்டு அவர் நமக்கு பக்தியில வேகமாக முன்னேறுவதற்கு அவர் ஒரு உறுதுணையாக இருக்கிறாரு. இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நம்ம தகுதி இல்லாதவர்களாக கூட இருப்போம். ஆனாலும் பகவான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையாக நம்ம செய்யறோம், உண்மையாக முயற்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதனால அவருடைய கருணையை கொடுக்கிறாரு. அதனால பக்தர்கள் முன்னேற முடியுது. மற்றபடி தகுதி அப்படிங்கிற அடிப்படையில கிருஷ்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாருமே மிஞ்ச மாட்டோம், யாருமே தேற மாட்டோம். எல்லாமே அந்த இதுல ஃபெயில் ஆயிடுவோம். ஆனா கிருஷ்ணா எல்லாரையுமே பாஸ் பண்ணி விட்டுறாரு. யாரெல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்றாங்களோ அவங்களை எல்லாரையுமே கிருஷ்ணா பாஸ் பண்ணி விட்டுறாரு. எப்படி, இதை செஞ்சா போதும், வேற வேதங்களோ இது உபனிஷத்துக்களோ புராணங்களோ வேற எதுவும் படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன், இந்த ஒரு விஷயம் போதும். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை யார் சொல்றாங்களோ அவங்க பாகவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதங்களையும் பலமுறை கற்று எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடி அவங்க எல்லா விதமான பெரிய பெரிய வேள்விகள் எதெல்லாம் உண்டுமோ அதையெல்லாம் செஞ்சு முடித்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். யார் ஒருத்தருக்கு வாயில ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு வாயில வருது அப்படின்னா அவங்களுடைய தகுதி என்னது, பூர்வ ஜென்ம சுக்ருதி. அது அவங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க இந்த மாதிரியான இதுல எல்லாம் செஞ்சவங்கனால மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆனாலும் அந்த தகுதிகளை எதுவும் இல்லைனாலும் கூட கிருஷ்ணா நாம ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதைய செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உடனே நம்மை தகுதி உள்ள நபராக ஆக்கிடுறாரு. ஏன்னா அர்ஜுனன் சாதாரண மனிதன், ஒரு சத்திரியன் தான். இருந்தாலுமே அவருக்கு இவ்வளவு பெரிய அதிகப்படியான நபர்களை கையாள்வது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுனால, அந்த சப்போர்ட் இருந்ததுனால அவர் அந்த போர்ல பேசப்பட்டார். இன்னைக்குமே நாம் பேசுறோம் இல்லைங்களா, வில் அப்படின்னா அதுக்கு விஜயன் தான், அர்ஜுனன் தான் அப்படின்னு சொல்லி பேசுறோம். எப்படி, அப்ப எல்லாமே ஒரு சக்தி உள்ள நபராக மாத்தினார் கிருஷ்ணா. அப்போ அவர் என்னென்ன சொல்றாரு, நான் சொல்றேன் இதை செய்ய, இது ஒரு கருவியாக மட்டும் நீ இருந்தா போதும், நீயே செய்யறதாக உன்னை நினைச்சுக்காதே அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இங்க இந்திரனுக்கு அர்த்தம் சொல்றாரு, நீ செய்யல, இது ஒரு கருவி. அப்போ நாம இது எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும். நாம பக்தியில முன்னேறி வர 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 என்ன ஆகணும்,
அந்த வைஷ்ணவ தத்துவங்களை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது வைஷ்ணவ தத்துவங்கள் அப்படின்னு நாம் சொல்லும்போது இது ஏதோ ஒரு சார்பாக ஒரு மதம் சார்ந்ததாகவோ வேற ஒரு இனம் சார்ந்ததாக அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சுக்கூடாது. அதனுடைய பேர் அதுதான். விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள். அப்ப அந்த தத்துவங்கள் எல்லாமே நம்முடைய தர்ம ரீதியான ஒரு சமய கொள்கைகள் தான். அப்ப அதை யார் எல்லாம் செய்யறாங்களோ அவங்க பகவானுக்கு பிரியமானவர்கள், வைஷ்ணவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த தத்துவங்கள் எல்லாமே ஒரு அன்பின் அடிப்படையாக கொண்டது. மேலும் அதாவது அன்பு அப்படின்னா எப்படி, நாம நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மேல மட்டும் அன்பு செலுத்துறது அல்ல. ஒரு பக்திக்கு வந்ததுனால நம்ம என்ன பண்றோம், எல்லா ஜீவராசிகளையுமே நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிடுறோம். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா பக்தி மூலியமாக மட்டும்தான் நாம உண்மையான அன்பு என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி எல்லாமே வந்து ஒரு ஷோவா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கெல்லாம் போறோம், அங்க அன்புங்கிறது ஒண்ணும் இல்லை. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நகைகளை பார்க்க, பட்டு புடவைகளை பார்க்க, அவங்க இதை கவர் எவ்வளவு கொடுத்தாங்க, முய்ய எவ்வளவு வச்சாங்க, இந்த மாதிரி ஒரு விவாதங்கள் தான் அங்க நடக்குதே ஒழிய உண்மையிலேயே நான் அன்பா வாழ்த்து சொல்ல வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் எளிமையா ஒருத்தர் வந்தாருன்னு அங்க அவங்களுக்கு இடமே இல்லை. கையில கவர் எவ்வளவு வச்சிருக்காரு, பெரிய கவரா வச்சிருக்காரா, பெரிய கிஃப்டா வச்சிருக்காரா, போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரியான இது தலை காமிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றேன், அவங்களை போய் வாழ்த்திட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க, நான் போய் தலை காமிச்சிட்டு வந்துடுறேன், கூப்பிட்டுருக்காங்க, போகலின்னு கோவிச்சுக்குவாங்க, சங்கடப்படுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிதான் நம்முடைய அன்பு இருக்கே ஒழிய உண்மையான சிநேகிதம், உண்மையான அன்பு பாராட்டுறது அப்படிங்கிற அந்த குணமே நம்மகிட்ட இருந்து போயிருச்சு. ஏன் போயிருச்சு, நாம வாழக்கூடிய இந்த உலகம் அப்படி 3 குணங்களினுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அந்த 3 குணங்களினுடைய ஆதிக்கத்துல சத்துவமே கொஞ்சம் எடக்கு மடக்கானதுதான். ரஜோகுணம் தமோ குணம் அப்படின்னு இருக்கே, தமோ குணத்துக்கு எதுவுமே தெரியாது. இந்த ரஜோகுணம் தான் வந்து நாம இதுல நம்முடைய புலன்களை தூண்டக்கூடியதாகவும், நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ரோஷம் மானம் இதையெல்லாம் தூண்டக்கூடியதாகவும், இது எல்லாமே தூண்டி தூண்டி விட்டுட்டே நம்மளை வந்து அது சார்ந்தே இயங்க வச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த 3 குணங்களினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால்தான் நாம் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ இது நம்ம பகவானுடைய நாமங்களை சொல்லிட்டு, பகவானுடைய பத்தின கதைகளை கேட்டுட்டு, கிருஷ்ண லீலைகளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அந்த 3 குணங்களினுடைய பிடியிலிருந்து நம்ம படிப்படியாக நம்ம விலகி வந்துருவோம். அது விடுபட்டு வந்துருவோம். அந்த சங்கிலி தலைகள்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த சங்கிலிகள் வந்து கட்டாயிரும். எப்போ பகவான் பத்தியே நம்ம ஸ்மரணத்திலேயே இருந்துட்டு இருந்தோம்னா அந்த 3 குணங்கள் பக்கமே வராது, ஓடி போயிடும். ஏற்கனவே சங்கிலியால் கட்டி வச்சிருந்தது அந்த சங்கிலிகள் எல்லாம் தெரிச்சு போயிடும், அங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த 3 குணங்களினுடைய பிடியிலிருந்து விடுபட்டது பின்னாடிதான் நமக்கு வந்து இந்த பக்தியே புரிய ஆரம்பிக்கும். மற்ற ஜீவராசிகளை பத்தி நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். பகவானை புரிஞ்சுக்குவோம், மற்றவங்களை புரிஞ்சுக்குவோம், சக ஜீவராசிகள், சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள், இயற்கை செல்வங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி உபயோகிக்கணும், அவங்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு, இது எல்லாமே வந்து கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். எப்ப கரெக்டா புரிஞ்சுக்க முடியும், பகவானுடைய நாமங்களை சொல்லி அந்த முதல்ல 3 குணங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும். 3 குணங்கள்ல இருந்துட்டே இருக்க வரைக்கும் என்ன ஆகும், நம்ம எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுட்டு இருப்போம். அதான் வந்து மாயைங்கிறது. 3 குணங்களுக்கு அடிப்படையா நிற்கக்கூடியது. மாயை வந்து ஒன்னொன்னா நினைக்க வைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஞானம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப அந்த ஞானம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பகவானுடைய அந்த ஸ்மரணத்தை நம்ம அதிகப்படுத்திட்டே போகத்தான் நம்முடைய உண்மையான கடமை இங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரிய வரும். இல்லாட்டி என்ன ஆகும், நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் செய்யறது வந்து அது ஒரு தர்மம்னோ நியாயம்னோ எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய ஒரு 130 கோடி ஜனத்தொகை இருக்கு அப்படின்னா இந்த 130 கோடி ஜனத்தொகைக்குமே ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கு. அப்போ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து எல்லாத்துக்கும் பொதுவான தர்மம் அப்படிங்கிறது என்ன இருக்கு, கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும் அப்படிங்கிறத பொதுவான தர்மம். மற்றதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு தர்மம் ஒவ்வொருத்தருக்கு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அதையெல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிறாரு. சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷாமி மாசுஷக அப்படிங்கிறாரு. அதாவது சர்வ தர்மான், எல்லா தர்மங்கள், நீ எதெல்லாம் தர்மம் நினைச்சிட்டு இருக்கிறியோ
அது எல்லாமே நீ விட்டு ஒழிச்சிட்ட அப்படின்னா, விட்டு ஒழிச்சிட்டு என்னுடைய திருப்பாதங்களில் நீ சரணடைஞ்சிட்ட அப்படின்னா நான் உன்னை காப்பாத்துறேன். நான் வந்து எல்லா பாவ விளைவுகள்ல இருந்து உன்னை காப்பாத்துறேன். பயப்படாதே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. அப்ப என்னன்னா, அந்த ஒரு சரணடைதல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரும்போது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த சிருஷ்டியினுடைய உண்மையான நோக்கமே புரிய வரும். இல்லாட்டி ஏதோ நாம எல்லாம் என்ஜாய் பண்றதுக்காக இப்படி ஒரு சிருஷ்டியை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த படைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. என்னமோ நாம எல்லாம் பின்னாடி வருவோம். நம்ம எல்லாம் என்ஜாய்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஏதோ பகவான் வந்து இந்த இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அந்த பிறக்கறதுக்கு முன்னாடியே வந்து அந்த குழந்தை வந்தா விளையாடுற சாமானு துணிமணி இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க அப்பா அம்மா. அந்த குழந்தைக்கு தேவையானது கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற. அப்ப இது அந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இது எப்படி அப்படின்னா, இது வந்து பகவான் வந்து நம்மை சீர்திருத்துவதற்காக, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக பகவான் வந்து இது ஏற்படுத்தி வச்சது. ஏன்னா இது வந்து ஒரு பயிற்சி களம். இது என்ஜாய் பண்ற இடம் அல்ல. பயிற்சி களம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மை தகுதி உடையவர்களாக ஆக்கிக் கொள்வது, அதுக்கான ஒரு களம் தான் இது மனித உடல்ல கிடைச்சிருக்கிறது. ஏன்னா மனித உடலை வந்து நம்ம வேற சாதாரண விலங்குகள் போல நம்ம வந்து அதை நினைச்சு நம்ம அதை என்ஜாய் பண்றேன் அப்படிங்கிற இதுல வந்து பாவக்குழியில விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணா சொல்றாரு, ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. நமக்கு பிரபுபாதர் வந்து இப்படி ஒரு ஆணித்தரமா இவ்வளவு ஒரு எளிமையாக சொல்லக்கூடியவர் வந்து நமக்கு இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை. கிருஷ்ணரை பத்தி நான் எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதை ஒவ்வொருத்தருக்குமே ஏத்துக்கிற விதத்துல பிரபுபாதர் மாதிரி யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. பிரபுபாதர் சொல்லிக் கொடுத்த மாதிரி வேற யாருமே சொல்லிக் கொடுக்கல. அப்போ என்னன்னா சைத்தன்ய மகாபிரபுனுடைய தளபதி அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவே சொல்ற அளவுக்கு பிரபுபாதரை வந்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு குவாலிஃபைடு ஒரு சேனாதிபதியாக அவர் வந்து நியமிச்சிருக்காரு. அப்ப பிரபுபாதர் தன்னுடைய கடமையை தன்னுடைய கதாபாத்திரத்தை கரெக்டா அவர் செஞ்சுட்டு போயிட்டார். சேனாதிபதி பக்தராக இருந்து அவர் இந்த சேனாதிபதி என்னென்னலாம் தன்னுடைய கடமைகளாக செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாரு. அப்ப இந்த சேனாதிபதிக்கு கடமைகள் இருக்கு அப்படின்னா சேனாதிபதிக்கு கீழே செய்யக்கூடிய சாதாரண வீரர்களாக இருக்கக்கூடிய அந்த சின்ன வீரனுக்குமே இந்த சின்ன கடமையாவது இருக்கும் இல்லைங்களா? அந்த சேனாதிபதியினுடைய மன உணர்வை புரிந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை போடணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்மளுமே வந்து நாம நம்முடைய ஆயுசுல நாம இயங்க வேண்டிய ஒரு காலகட்டம். அப்ப அதுக்கு வந்து பகவான் வந்து நமக்கு அறிவை நிறைய கொடுக்குறாரு, ஞானத்தை நிறைய கொடுக்குறாரு. அதையெல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம மட்டுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கூடாது. இது வந்து 2 விதமா சொல்லுவாங்க, 2 விதமான பக்தர்கள் அப்படின்னு. கோஷ்டி ஆனந்தி, பஜனானந்தி. பஜனானந்தி, கோஷ்டி ஆனந்தி. பஜனானந்தி அப்படின்னு என்னன்னா தான் மட்டும் அதை அனுபவித்து மகிழ்வார். கோஷ்டி ஆனந்தி அப்படின்னா தானும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் அந்த இது சந்தோஷத்தை அனுபவிக்க வைப்பவர் அப்படின்னு. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரபுபாத வர்றதுக்கு முன்னாடியுமே கூட பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்காகவோ குறிப்பிட்ட ஒரு அளவு மக்களுக்காகவோ இந்த பக்தி இருக்கிற மாதிரி அது ஒரு மாயையால் மூடப்பட்டிருக்கு. பக்தி மாயையால் மூடப்படாது, அந்த மாதிரியான ஒரு கருத்து இது நிலவிருச்சு. அப்ப அதனால என்னாச்சு, இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, இதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ பெரிய ஆளுக்கு மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இருந்துட்டே இருந்தது. பிரபுபாதர் வந்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய தளபதியாக சாதாரண பாமரனுக்கும் இது கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவரு கொண்டு வந்தாரு. அதாவது ஒரு கூலி தொழிலாளியாகட்டும், மூட்டை சுமக்கிறவங்களா இருக்கட்டும், பெரிய குபேரன் மாதிரி பெரிய பணக்காரராகட்டும், யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டும், பக்தி அப்படின்னு அதுல பக்தியில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட ஒரு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உதவி செய்வதற்காக இஸ்கான் எந்நேரம் தயாரா இருக்குது. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் அந்த இதிலே அனுகிரகத்தை கொடுக்கறதுக்கு எந்நேரம் தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அண்டம் முழுவதும் எத்தனையோ ஆத்மாக்கள் சுத்திட்டு இருக்கிறப்போ அதுல அந்த பக்தி விதையை வாங்கிக்கூடிய அந்த ஆத்மா மட்டும்தான் தனக்குள்ள அந்த பக்தி விதையை அந்த கொஞ்சம் அந்த ஜபம் பண்ணி பகவானை பத்தின விஷயங்களை காதுல கேட்டு 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 அந்த பக்தி விதையை வந்து செடியாக மாற்றி விருட்சமாக மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரப்படுறாரு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால
இங்க வந்து இந்திரன் வந்து அந்த இதையெல்லாம் வந்து தன்னுடைய நிலையை உணர்ந்து அவர் வந்து பகவானே உங்களுடைய கருணையால நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய தாழ வணங்குறதுனாலும் கூட அது அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கறதுதான் பக்தர்கள் சொல்றாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அன்பான பிரபுவே, நீர் உன்னதமான தந்தையும் உன்னதமான ஆன்மீக குருவும் உன்னதமான அரசனும் ஆவீர். எனவே தவறு செய்யும் உயிர்வாளிகளை தண்டிப்பது உமது உரிமை. ஒரு நாட்டின் தந்தையும் குருவும் உயர் நிர்வாக அதிகாரியும் தன் குழந்தைகள், மாணவர்கள், குடிமக்கள் ஆகியோரின் நலனையே எப்போதும் எண்ணுவார்கள். எனவே நலனை விரும்புபவர்கள் தமக்குட்பட்டவர்களை தண்டிக்கவும் செய்யலாம். நீர் உமது விருப்பத்தின்படி இப்பூமியில் உமது பல நித்தியமான வடிவங்களில் சிறப்புடன் தோன்றுகிறீர்கள். உமது வரவால் இந்த நில உலகு பெருமையடைகிறது. தம்மைத்தாமே கடவுள் என பிரகடனம் செய்து கொள்ளும் பொய்யர்களை தண்டிக்க நீர் தோன்றுகிறீர். இக உலகில் பல்வேறான உயிர்வாளிகள் சமுதாயத்தின் தலைமை பதவிகளை பெற தமக்குள் போட்டியிடுகிறார்கள். அப்போட்டியில் வெற்றி பெறாமல் ஏமாற்றம் அடைபவர்கள் சில மூடர்கள் தம்மை புருஷோத்தமனான கடவுள் என கூறிக்கொண்டு மக்களின் நன்மதிப்பை பெற முயற்சிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மூடர்கள் நானும் உட்பட பலர் இருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் தம் தவறை உணர்ந்து உம்மிடம் சரணடைந்து உம்மை பக்தியுடன் சேவிப்பதான் நற்பணியை மேற்கொள்கிறார்கள். இந்த நோக்கத்துடனேயே உம்மை எதிர்ப்பவர்களை நீர் தண்டிக்கிறீர். பாத்தீங்கன்னா இதுதான் பகவானுடைய காரணமற்ற கருணை அப்படிங்கிறது. நீங்க தண்டிக்கிறதும் பகவானே உங்களுடைய கருணை தான். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிறது. ஆழ்வார்கள் வந்து ஒரு ஆழ்வார் சொல்றாரு என்னன்னா, ஒரு நோயாளி ஒரு நோயாளி இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும். அந்த ஆப்ரேஷன் பண்ணாதான் அந்த நோயாளி பிழைப்பார், இல்லாட்டி இறந்துருவார். ஆனா ஆப்ரேஷன் பண்ணோம்னா கத்தி வைக்கணும், கத்தி வச்சா வலிக்கும், இதெல்லாம் இருக்கு, அவஸ்தைகள் எல்லாம் இருக்கு. இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் கூட 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு எங்கே போக முடியாது, வர முடியாது, சாப்பிட முடியாது, எந்திரிக்க முடியாது, நம்முடைய சராசரி தினசரி நிகழ்வுகளை எதுவும் செய்ய முடியாது, இப்படி எல்லாம் இருக்கும். அப்போ அப்படி இருந்தாலும் அந்த வலியெல்லாம் பொறுத்துட்டு கடைசியில டாக்டருக்கு நன்றி சொல்றாங்க இல்லைங்களா, நீ கத்தி வச்சு வயிற்று கிழிச்சியே, நீ கொலகாரன் அப்படின்னு அந்த மருத்துவம் அந்த நோயாளி நினைக்கிறது இல்லை. அந்த டாக்டரையே தெய்வமாக நினைச்சு அந்த கும்பிடுறாங்க இல்லைங்களா. அதான் மருத்துவன்பால் மாளா காதல் கொண்ட நோயாளி எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரிதான் நான் செஞ்ச தவறுகள் எல்லாம் பெரிய தவறுகளாக இருந்தாலும் அதை பொறுத்து என்னை தண்டிச்சு என்னை வந்து இந்த நல்ல நிலைக்கு பக்குவப்படுத்தி வச்சிருக்காரே பகவானே அப்படிங்கிறது தான் வந்து இங்க இந்திரனுடைய ஒரு பக்குவமான பேச்சு. அப்ப இதே பக்குவம் வந்து எல்லாருக்கும் வரணும், பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு பக்குவம் வந்து நம்ம நாளுக்கு நாள் அதை வளர்த்திட்டே வரணும். எப்பவுமே மற்றவங்ககிட்ட பேசும்போதானாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே ஆனாலும் சரி, வெளியே ஆனாலும் சரி, நாம பேசும்போது நம்ம பக்குவத்தோட பேச கத்துக்கணும். பக்குவத்தோட நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வைஷ்ணவர்கள்னு சொல்றோம், பக்தர்கள்னு சொல்றோம். இதனுடைய பக்தர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்றார். அப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு பக்தர் அப்படின்னு இவர் தவறு செய்ய மாட்டாரு அப்படிங்கிறப்போ நாம வந்து ஜெபம் பண்றப்போ ஒரு மாதிரி இருக்கிறது, கோயிலுக்கு வந்தா ஒரு மாதிரி இருக்கிறது, வெளியே போனா ஒரு மாதிரி இருக்கிறது அப்படின்னா அது தவறு. அப்போ ஒரு பக்தன் அப்படிங்கிறவர் வந்து தன்னை வந்து எப்படி ஒரு சிற்பி வந்து சிற்பம் செதுக்க செதுக்க அந்த அது குவாலிட்டியை கொண்டு வர்றாரோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம களைஞ்சு நம்ம வந்து ஒரு முழுமையான பக்தராக மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இதுக்கு எல்லாமே அடிப்படையாக தேவைப்படுவது என்னது? அடக்கம், பணிவு, சகிப்புத்தன்மை, மன்னிக்கும் தன்மை. கிருஷ்ணா வந்து நிறைய குவாலிட்டிகள் சொல்றாரு. இந்த குவாலிட்டி எல்லாம் பகவத்கீதையில போட்டிருக்கு. எல்லாமே பகவத்கீதையில தொடர்ச்சி நம்ம படிச்சுட்டு அதுல சொல்லி இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடிச்சிட்டு வந்தா போதும், நம்ம வந்து பகவானுக்கு ரொம்பவும் பிரியமானவர்களாக நம்ம ஆயிடுவோம் அப்படிங்கிறது தான். அதனால நம்ம பகவானுடைய உபதேசங்களை இந்த தாமோதர மாசத்துல வந்து நம்ம படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதையே நம்ம நம்முடைய செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும். ஆச்சார் பிரச்சார் அப்படிங்கிற ரெண்டையுமே நம்ம 2 கண்களாக நம்ம வச்சுக்கணும். ஆச்சார் அப்படின்னா நான் வந்து ஆச்சாரமாக இந்த பக்தியினுடைய பயிற்சிகளை நான் கரெக்டா
கண்ணும் கருத்துமா நான் செய்யணும். அப்புறம் அதை செஞ்சுட்டு பிரச்சார். நான் என்ன செய்யறனோ அதை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இவ்வளவுதான். இதைத்தான் கிருஷ்ணன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். வேற எதுவுமே எதிர்பார்க்கல. நாம வந்து ஏதோ மாசம் மாசம் ஒரு 1,00,000 டொனேஷன் கொடுக்கணும்னோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லல. அவர் இதை சிம்பிளா செய்யறதுக்கு இது ஏதோ தேவைப்படுது இல்லை, அது ஏதோ ஒரு பக்கம் நமக்கு வந்துருது. ஆனா இதை எடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நபர்கள் இருக்கிறது இல்ல. அதனால ஒவ்வொரு பக்தருமே வந்து நம்மை முதல்ல தயார்படுத்திக்கணும். தயார்படுத்திட்டு அப்புறம் மற்றவங்களை நம்மளை மாதிரியே தயார்படுத்தணும். அப்ப இது வந்து நாம ஒரு முன்னுதாரணமா இருந்தா மட்டும்தான் நடக்கும். நான் 16 மாலை பண்றேன், 10 மாலை பண்றேன், பகவத்கீதை படிக்கிறேன், ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறேன், இது எல்லாம் சொல்லிட்டு நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லுவோம், தத்துவங்கள் எல்லாம் பேசுவோம். ஆனா வீட்டுல 1008 சண்டைகளோட போட்டுட்டு இருப்போம். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வெளியே போனா போற இடத்துல எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்படின்னு அது வெளி பாக்குறக்க ரசிக்காது இல்லைங்களா? அதனால இது நம்ம நம்முடைய தகுதிகளை, குவாலிட்டியை நம்ம கரெக்டா அதிகரிச்சுட்டே போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மை நாமளே தான் மானிட்டர் பண்ணணும். நமக்கு மேற்பார்வையாளர் வேற யாரும் இல்லை, நம்மை நாமே மேற்பார்வை. நான் கரெக்டா இருக்கிறேன்னா, நான் இந்த பக்திக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இல்ல 10 வருஷம் ஆச்சு, இல்ல 5 வருஷம் ஆச்சு, இந்த இதுல நான் என்னை தயார்படுத்திட்டேனா, நான் என் பக்குவத்தோட நடந்துக்கிறேன்னா. ஏன்னா நமக்கு நாமே சிங்கிளா ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு 16 மாலை பண்றதோ, கோயிலுக்கு போய் பிரசாத் சாப்பிட்டு வர்றதோ, இது ஒரு சேவை பண்றதோ, இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை. ஒரு கட்டத்துல அதெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தால் நடந்து வந்துடும். அதுக்கு மேல மத்தவங்களோட இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். கிருஷ்ணா அதுதான் எதிர்பார்க்கிறார். எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்க கத்துக்கணும். அது கிருஷ்ண பக்தியில முன்னேற முன்னேற கிருஷ்ணர் சொன்னதை அப்படியே கடைபிடிச்சா போதும். அப்படியே அதுக்கு எல்லா பக்குவங்களுமே நமக்கு வந்துடும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ டைம் ஆயிடுச்சு, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதுல யாருக்காச்சும் கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. சரி, ஹரே கிருஷ்ணா. பிரணாமம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாமம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, இப்போ இந்திரன் மழை வர வைக்கிறார் இல்லையா பிரபு? அதுவும் கிருஷ்ணாவோட அனுகிரகம், அவரோட சாங்ஷன் இருந்தா மட்டும்தானே அவரால் அதை பண்ண முடியும் பிரபு. அல்ல, அது செய்யறதுதானே அவர் சக்தி கொடுத்துருக்காரு, ஏற்கனவே கொடுத்துட்டாரு. எப்பவுமே அவர் கொடுத்ததை திருப்பி வாங்கிக்கிறது இல்லையே. அவர் கொடுத்ததுதான். கிருஷ்ணா ஏதாவது இந்திரன் செய்யக்கூடிய, இந்திரன்ங்கிறது ஒரு பதவி. அப்போ இந்திரன் இல்லைனால் வேற யாராச்சும் வேணாலும் அந்த பதவியில் உட்கார்ந்தாலும் அந்த மழை வரவழைக்கலாம். அந்த சாமவர்த்த மேகத்தை யார் கைதட்டி கூப்பிட்டாலும் வருவாங்க. ஆனா அது இந்திரனா இருக்கு, இந்திரன் கூப்பிட்டா மட்டும்தான் வருவாங்க. அந்த இந்திரன் அப்படிங்கிறது ஒரு பதவி, யார் வேணாலும் இந்திரன் பதவிக்கு வரலாம். ஜனாதிபதிங்கிற ஒரு பதவி, அந்த பதவியில உட்காரும் போதுதான், அந்த பதவியில உட்கார்ந்து நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய இதுக்குமே செல்லும், சாங்ஷன் ஆகும். இதே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டா அது செல்லாது இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்திர பதவி அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா அதிகாரத்தையுமே பகவான் கொடுத்துடுறாரு. ஆனா அந்த இந்திரன் அப்படிங்கிற தனி நபரை திருத்துவதற்காக அவர் சில இது பண்றாரு ஒழிய, அதுக்காக அவருக்கு இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் பின்வாங்கிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. புரிஞ்சுங்களா மதிஜி? ஓகே பிரபு. அதே மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணறதுக்காக வரல, பயிற்சி பண்ணணும் அப்படிங்கறது இன்னைக்கு கிளாஸ்ல புரிஞ்சுட்டோம் பிரபு. பயிற்சி தான் முக்கியம். நம்ம எல்லாருமே அங்கேருந்து வந்திருக்கிறது என்ஜாய்மெண்ட்டுக்காக தான். ஆனா இங்க நம்ம பயிற்சி மூலமா கத்துட்டு நம்ம திருப்பியும் பகவான்கிட்ட கோலோகம் போறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். மத்தவங்கள்ட்ட எப்படி பழகணும், வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பழகணும், வெளியில இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பழகணுங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சது பிரபு. பிராக்டிஸ் பண்ணுவோம் கண்டிப்பா.